சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். அண்ணே வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். பரபரப்பாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிட்டுருக்கீங்க மக்களுக்காக. இப்போ இந்த தொடர்ந்து 4 ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன, அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றினீர்களா, இல்லை அந்த நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா, என்னென்ன வாக்குறுதிகள் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? நான் தேர்தலில் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நம்ம நின்று வேட்பாளர் நின்னோம். அங்கே 4 பேரூராட்சி, 1 நகராட்சி, கிட்டத்தட்ட 34-35 ஊராட்சி. இந்த ஊராட்சியில் முதல்ல பாதுகாப்பட்ட குடிநீர் வழங்குறேன்னு சொல்லி சொன்னோம். அதில் 90% ஜல்ஜீவன் திட்டத்தில் குளத்தூர் ஒன்றியம், நங்கவள்ளி, மேச்சேரி இந்த மக்களுக்கு 90% பாதுகாப்பட்ட குடிநீர் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபா மதிப்பீட்டில் சட்டமன்றத்தில் பேசி உரிய நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு கொடுத்தாச்சு. 2வது வேலை வாய்ப்பு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்டூரில் பெரிய கம்பெனி, இரும்பு தொழிற்சாலை, ஜேஎஸ்டபிள்யூங்கிற ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலை அங்கே இருக்கின்றது. கெம்ப்ளாஸ்ன்னு சொல்லி, கெம்ப்ளாஸ் சன்மா லிமிடெட்னு சொல்லி ஒரு கெமிக்கல் கம்பெனி, பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி இருக்குது. தர்மல் அனல் மின் நிலையம், மேட்டூர் தர்மல் பவர் ஸ்டேஷன் சொல்லி அதுவும் 2500 பேர் இருக்காங்க. இந்த 3 கம்பெனியும் என்னோடய தொகுதியில் இருக்குது. அது இல்லாமல் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் 140 கம்பெனி மெக்னீசியம் சல்ஃபேட்டு தயார் பண்ணுற கம்பெனி இருக்குது. அதில் வேலைவாய்ப்பு இளைஞருக்கு வேணும்னு சொன்னோம். அதில் தர்மலில் ஒரு 100 பேர் கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் சேர்த்து விட்ருக்குறோம். ஜேஎஸ்டபிள்யூவில் ஒரு 70 பேர் நம்ம சேர்த்துருக்குறோம். கெம்ப்ளாஸில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் எடுக்கலை. வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னோம். அதில் சொன்னதில் ஒரு 20% நிறைவேற்றிருக்கோம். மீதி 80% முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க ஒரு நிர்வாகத்தில், தனியார் நிர்வாகம், அனல் மின் நிலையம் டிஎன்இபிக்கு சொந்தமான ஒரு நிர்வாகம். அவங்ககிட்டலாம் நீ உள்ளூர் மக்களை 80% எடுக்கணும்னு சொல்லி தருமலில் 2 வாட்டி போராட்டம் பண்ணியிருக்கேன். கேட்டில் உட்காந்து கெம்ப்ளாஸ் சன்மா லிமிடெட்லேயும் நான் வேலைவாய்ப்புக்காக நாங்கள் போராட்டம் பண்ணி அவங்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் எடுக்கலை. மால்கோ நிர்வாகம் கம்பெனி பழுதடைந்த நிலையில் இருக்குது. ஆனால் அதில் 80% 20 தான் பண்ணியிருக்கேன், 80 பண்ணணும். 3வது அனைத்து கிராமங்களுக்கு போக்குவரத்து பார்த்தீங்கன்னா குண்டு குழியுமாக இருக்குது. போக்குவரத்து போக முடியல, பஸ்ஸு பேருந்து போக முடியல. அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 68 கோடிக்கு 3 ஒன்றியத்துக்கும் முதலமைச்சர் விரிவான சிறப்பு திட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடிக்கு மேட்டூரில் சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன். அது மக்கள் சந்தோஷமாக போக்குவரத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ குடிநீர் நிறைவேற்றிய 90%, வேலைவாய்ப்பு 20% தான் பண்ணியிருக்கேன். போக்குவரத்து மேக்சிமம் அதுவும் ஒரு 80% நிறைவேற்றியாச்சு. இப்போது விவசாய கடன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் விவசாயிகளுக்கு விவசாய கடன் பார்த்திங்கன்னா 140 கோடி வாங்கி கொடுத்துருக்கேன். எங்களோட மருத்துவர் ஐயா அண்ணன் அன்புமணி அவர்களும், மருத்துவர் ஐயா அவர்களும் உபரிநீர் திட்டம், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 550 கோடி ரூபா திட்டத்தை, உபரிநீர் திட்டம் 120 ஏரிக்கு நிறைவேற்றினாங்க. அதில் மேட்டூர் தொகுதியில் ஒரே ஒரு ஏரி தான் பலனடைஞ்சது. அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதை எங்கள் கோனூர் கிராமத்திற்கு 3 கோடி ரூபா திட்டத்தில், உபரிநீர் திட்டத்தில் ஒரு ஏரி நப்புற திட்டத்தை வாங்கியிருக்கேன், கோனூர் கிராமம். அதே மாதிரி விருதாசம்பட்டி கிராமத்தில் ஒரு ஏரி 100 ஏக்கர் அந்த காவேரி பாசனம் பாயுது. அதே மாதிரி பொட்னேரி கிராமத்தில் 2 பக்கம் பாயுது. இது உபரிநீர் திட்டத்தில் நாங்கள் கேட்டு போராடி ஆற்றுல குதித்து நான் எம்எல்ஏ குதித்து போராட்டம் பண்ணேன். அதுக்கப்புறம் திட்டத்தை கொடுத்தாங்க. உபரிநீர் திட்டத்தில் 120 ஏரிக்கு போகுது. எடுக்கிறது மேட்டூரில் தண்ணி எடுக்கிறாங்க. ஏன் தொகுதிக்கு தண்ணி இல்லை. மருத்துவர் ஐயாவிட்ட சொன்ன, நீ போராடு, விவசாயத்துக்கு தண்ணி முக்கியம் அப்படின்னு நம்ம பேசணும். அன்புமணி அவர்களும் அவர் மேட்டூருக்கு அந்த உபரிநீர் திட்டத்தெல்லாம் பார்த்து அறிக்கை விட்டார். முதலமைச்சர் அவர்களே, நம்மளோட நீர்வளத்துறை
அமைச்சர் துரைமுருகன் அவர்களே கோனூர் கிராமத்து மேட்டூருக்கு உபரி நீர் திட்டத்தில் 10 ஏரி சேர்த்தணும், இந்த மக்களுக்கு கொடுக்காம நீ மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசின வகையில் அது நடைமுறையில் பண்ணியிருக்கோம். நான் வாக்குறுதி கொடுத்ததில் அதை நிறைவேற்றிட்டேன். இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்ற முடியாததுக்கு என்ன காரணத்தை சொல்ல வர்றீங்க? ஏன்னா பல காரணங்கள் சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக என்ன காரணத்தினால இதை நிறைவேற்ற முடியலன்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல? இவர் நிறைவேற்ற முடியாமல் நிறைய வருத்தம் இருக்குது. மேட்டூரில் காவேரி பாலம் பழுதடைந்திருக்குது, 1924 கட்டினது. அந்த பாலத்தை கேட்டோம், டிபிஆர் ரெடி பண்ணி 39 கோடி அறிவித்தாங்க. ஆனால் நேஷனல் ஹைவேஸ் அது கட்ட முடியாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க. மக்கள் சுற்றி போகிறாங்க. அதே மாதிரி குளத்தூர் ஒன்றியத்துக்கு ஒரு பாலிடெக்னிக் கேட்டிருந்தேன். அது அண்ணன் ஜிகே மணியன் பிறந்த ஊர். அது பாலிடெக்னிக் கேட்டிருந்தேன், அதுவும் கொடுக்கல. கேட்டால் நிதி இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு முன்மனை மின்சாரம் இல்லை. மற்ற எல்லா இடத்துக்கும் 24 மணி நேரம் 3 பேஸ் கரண்ட் இருக்குது. அந்த குளத்தூர் ஒன்றியத்து மக்கள் 1.5 லட்சம் பேர்த்துக்கு 3 பேஸ் கரண்ட்டு பகலில் இல்லை. தண்ணியும் மேட்டூரில் இருக்குது, கரண்ட்டும் மேட்டூரில் எடுக்கிறோம். ஆனால் என் மக்களுக்கு இல்லை. அதை நான் வாக்குறுதி கொடுத்தேன், அது அரசாங்கம் நிறைவேற்றலை. அதை பேசிகிட்ருக்குறோம். அது ஒன்று. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். பின்னலாடை மேட்டூரில் 450 வீடு இடிஞ்சிருக்குது ஈபியில். அதை இடிச்சிட்டு பெண்கள் முன்னேற்றத்துக்கு பின்னலாடை தொழிற்சாலை நீங்கள் சிட்கோ மூலிமா கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். அதுவும் ஒன்று நிறைவேற்ற முடியல. மேட்டூரில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை. இடம் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, சேலம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து மேட்டூரை மாவட்டமாக அறிவிக்க சொன்னேன். அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஏன்னா சேலம் மாவட்டம் சென்னைக்கு அடுத்தது அடுத்த பெரிய மாவட்டம் சேலம் மாவட்டம். 11 எம்எல்ஏ கொண்ட அந்த பெரிய மாவட்டம். அதை 2ஆக பிரிக்க சொன்னேன். அது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 3ஆக பிரிக்கணும். 4 தொகுதி ஒரு மாவட்டம், 3 தொகுதி ஒரு மாவட்டம், அது 3ஆக பிரிக்கணும். நிர்வாக வசதிக்குன்னு ஐயாவும் சொன்னார். மக்களும் விரும்புகிறாங்க. மேட்டூர், எடப்பாடி, அந்தியூர், அம்மாப்பேட்டை ஒன்றியம், பெண்ணாகரத்தில் ஏரியூர் ஒன்றியத்தை பிரித்து சேலம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து நிர்வாக வசதிக்கோசரம் பிரிக்கணும்னு சொல்லி கேட்டோம். அதுவும் தாமதமாகுது. அடுத்தது மேட்டூர் தொகுதியில் மேச்சேரி ஒன்றியம் பெரிய ஒன்றியம். நான் வருவாய்த்து முறையில் கற்றுன்னு கற்றுனேன். முதலமைச்சர் தனியாக பார்த்து மனு கொடுத்தேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க பேப்பரில். முதலமைச்சர் அவர்களே, மேச்சேரி ஒன்றியத்தை மேட்டூரை பிரித்து மேச்சேரி ஒன்றியத்தை தனி தாலுக்காவாக கொடுங்க. இங்கேருந்து மக்கள் தொப்பூர்லேருந்து மேட்டூர் போகிறாங்க, பிரித்து கொடுங்கன்னு சரி ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த திட்டமும் தாமதம் ஆகிடுது. நான் வாக்குறுதி கொடுத்தேன். ரெண்டாவது, மேச்சேரி காவல் நிலையத்தை 2ஆக பிரிக்கணும். பெரிய தொகுதி ஒன்றியம், அது 2ஆக பிரிக்கணும். அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறதுனா 3 நாள் ஆகுது. ஒரு கேஸ், அடிதடி கேஸு அல்லது வேறு திருட்டு கேஸுன்னு சொன்னால் அதை போய் பிடிக்கிறது காவலர், உரிய காவலர் இல்லை. டிஜிபிகிட்ட போய் பார்த்தேன். அவர் இப்போ நிதிநிலை மோசமாக இருக்குது, 2ஆக பிரிக்க முடியாது. ஆனால் கூடுதல் காவலரை மேச்சேரி காவல் நிலையத்துக்கு ஒரு 5 கூடுதல் காவலரையும் டைரக்டு எஸ்ஐயும் நான் நியமனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மேச்சேரி சொல்லியிருக்கிறார். அதுவும் நீங்கள் நடைமுறையில் இருக்குது. ஆக வேலைவாய்ப்பு நான் வாக்குறுதியில் 20 தான் நிறைவேற்ற முடிஞ்சுது. 80% நம் மக்கள் படித்தவங்க இளைஞர் நிறையா இருக்காங்க. அதே போன்று நம்மளுடைய பெண்கள் கலைஞர் உரிமை தொகை இன்னும் வழங்காத பெண்கள் கிட்ட என் தொகுதியில் தகுதி இருந்தும், குடும்ப தலைவியில் தகுதி இருந்தும் கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கிடைக்கல. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். அது இல்லாமல் பொட்னேரி ஊராட்சியில் 15000 கூட்டுறவு மெம்பர் ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரே சொசைட்டியில் 15000 பேர் தமிழ்நாட்டிலே மெம்பர் உறுப்பினருங்க இருக்காங்க. அது 2ஆக பிரிங்க, கோனூர் கொண்டு போங்க. மக்கள் சிரமமாக இருக்குது, அவங்க உட்காந்து கடன் வாங்க முடியல, முறைகேடு நடக்குதுன்னு சொன்னோம். நம்மளுடைய அமைச்சர், கூட்டுறவு அமைச்சர் அவர்கள் அதை பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டமும் அது நடைமுறையில் இருக்குது. இந்த ஆண்டு நம்ம பண்ணுங்கிறது தான் நோக்கம். மேட்டூர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. 25 லட்சம் ஏக்கருக்கு தண்ணீர் கொடுக்குற தொகுதி.
12 மாவட்டத்துக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுற அது தொகுதி. கிட்டத்தட்ட 4000 மெகாவாட் கரண்ட் உற்பத்தி பண்ணுற தொகுதி. ஆக இப்படி எண்ணற்ற ஒரு தேவையை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையை செய்கின்ற ஒரு மாவட்டம். அதில் மேட்டூர் அணை தூர்வார சொன்னேன். சென்ற ஆண்டு 465 டிஎம்சி தண்ணி கடலில் கலந்துருக்குது. நாம் கத்தணும் கற்றுன்னு கத்துறோம், தண்ணி போகுது. கர்நாடக முதலமைச்சர் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நடுவர் தீர்ப்பு, அந்த காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்கலை. ஆனால் நம்ம வர தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு திட்டம் இல்லை. நான் தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயானுடைய ஆலோசனை பெற்று அரசுக்கு கூறுவதையெல்லாம் இங்கிருந்து பூம்புகார் வரையும் கடலில் கலக்காம வகையில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுங்கள். 2 மாதத்தை இலவசத்தை நிறுத்துங்கள். 1 மாதத்துக்கு 1100 கோடி. 2 மாதத்துக்கு இலவசத்தை நிறுத்துங்கள். அந்த இலவசத்தில் வர அந்த கொடுக்குற பணத்தை தடுப்பணை கட்டுங்க, தண்ணி தேக்குங்க. கிட்டத்தட்ட 12 மாவட்ட விவசாய பெருமக்கள் அந்த நீர்ப்பாசன வசதியில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள், நெல், வாழை போன்ற உற்பத்தி திறன் அங்கே அதிகரிக்கும். இந்த தண்ணி தேக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய சொத்து, தண்ணி பெரிய சொத்து. விவசாய பெருங்குடி மக்கள் பலனறிவார்கள். தமிழ்நாடு பாதி மக்கள் உற்பத்தி திறன் பெருக்குவாங்க. இதை தடுப்பணை கட்டுன்னு சொன்னால் கட்டலை. கர்நாடகா கையேந்துங்கிற அவசியம் இல்லை. அடிக்கடி போய் அந்த தண்ணி திறந்தோன்னு கேட்குறோம். வர தண்ணியை தேக்குவதற்கு திட்டம் இல்லை. அது அன்போடு முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் நிதி பற்றாக்குறையில் இருக்கிறீர்கள், எங்களுக்கு நன்கு அறிவோம். நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி பற்றாக்குறை இருக்குது, அறிவோம். அதை நம்ம குற்றமோ குறையோ பாராட்டோ போகிறதெல்லாம் வேண்டாம். அது சூழ்நிலை, உங்களுடைய சூழ்நிலை, நிர்வாக சூழ்நிலை. நாங்கள் சொல்ல இலவசத்தை 3 மாதம் நிறுத்துங்கள், எதிர்கால திட்டத்துக்கு அந்த அணை தண்ணியை தேக்குங்கள். இது என்னோடய கோரிக்கை. மேட்டூரில் இது மாதிரி திட்டத்துக்கு வழிவகை பண்ணு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய ஆதங்கம் நல்லாவே புரியுது. எதுவுமே அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னு தெரியுது. இது இந்த சூழல் இருந்தாலுமே உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் தீர்த்து வச்ச பிரச்சனைகள்னு இருக்கும்லங்க, அது உங்கள் எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் இந்த மாதிரி தீர்த்து வச்சுருக்கீங்க? மக்களுக்கு நான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மேட்டூருக்கு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்கோம். 8.5 கோடியில் நிறுத்தின பஸ்ஸு, சென்னைக்கு குளிர்பாதனை நம்ம பஸ்ஸு நிறுத்திவிட்டாங்க. அதை ஒரு பஸ்ஸு மேட்டூர்லேருந்து போது ஒன்று, அது மக்களுக்கு 600 ரூபாயில் போயிடுது. அப்புறம் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி கிட்டத்தட்ட நம்மளோட அரங்கனூர், மேச்சேரி, வெள்ளாறு இதுக்கு வாங்கியிருக்கோம். பாலமலைக்கு ரோடு வாங்கியிருக்கோம். நம்ம குடிநீர் தேவை பூர்த்தி பண்ணியிருக்கிறோம். விவசாய கடை 120 கோடி வாங்கி கொடுத்துருக்குறோம். ரேஷன் கடை மக்களுக்கு வாடகையில் இருந்து கட்டியிருக்கோம். ஆரம்ப சுகாதார நிலையம் 3 வாங்கியிருக்கிறேன். எம்ஆர்ஐ ஸ்கேனு 1,80,00,000. சிடி ஸ்கேனு அது பிறகு ஒரு ஸ்கேன் 1,80,00,000. அது இல்லை, சேலத்துக்கு அனுப்புகிறாங்க. பழுதடைஞ்சிருச்சுன்னு 60 கிலோமீட்டர் அனுப்புகிறாங்க. அதை நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனை வாங்கியிருக்கேன். 50 படுக்கை கொண்ட அந்த கட்டணம் வாங்கியிருக்கிறேன். ஆக மற்ற மேட்டூர் மக்கள், நான் எம்எல்ஏ ஆனத்திலிருந்து அமைதியாக சிறுதொழில் நடக்குது, அமைதியாக வாழ்கிறாங்க, விவசாயம் நடக்குது. ஆக நான் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எண்ணற்ற திட்டம் 60% நிறைவேற்றிருக்கிறேன். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இல்லை, அதை நீங்கள் சொல்கிற பார்த்தா நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில், அதாவது தனித்தனமாக கேட்கட்டோம்னா, இந்த மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க, அதே போல் பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, படித்த இளைஞர்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வேலைவாய்ப்பு நீங்கள் நிறையா இது பண்ணியிருக்கீங்க. இப்படி பிரித்து பார்க்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான திட்டங்களில் மாணவ மாணவிகளுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போது மேட்டூரில் தொழிலாளர்கள் படித்தவர்கள் இருந்த பகுதி மேட்டூர். அது மேட்டூருக்கு பார்த்திங்கன்னா உள் விளையாட்டு அரங்கம், மினி ஸ்டேடியம் பேசி 24 தான் தமிழ்நாட்டுக்கு அறிவித்தாங்க. நான் 3 முறை விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்த்து, அதில் சப் கலெக்டர் சரவணன் சொல்லிட்டு மேட்டூர் சப் கலெக்டர் இருந்தார், அவர் தான் செக்ரட்டரி. மேட்டூர் இருந்த பாசத்தில் எம்எல்ஏ கேட்ட உடனே ஒரு 4 கோடி ரூபா திட்டத்தில் உள் மினி விளையாட்டு அரங்கம் மேட்டூருக்கு வாங்கியாச்சு. அது ஆரம்பிக்க போகிறோம், இடம் தேர்வு பண்ணிட்டோம். அப்போ அந்த விளையாட்டு
வீரர்கள் எல்லாமே அந்த ஸ்டேடியத்தை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சில பள்ளிக்கூடத்தை உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக கொடுத்துருக்கோம். அதில் மால்கோங்கிற ஒரு பள்ளி, தனியார் பள்ளி இருக்குது. அதில் 3000 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாமல் அவர்களெலாம் அழைத்து திறமையான தலைமையான ஆசிரியர்களை நான் சிஓகிட்டையும் மந்திரிகிட்டையும் கேட்டு வாங்கி அரசு பள்ளியில் சேர்த்திருக்கேன். அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல. அரசு பள்ளி ஒரு பள்ளிக்கூடத்தில் விருது வாங்குகிற அளவுக்கு செண்டம். 10ஆவதில் 100% தேர்ச்சி, 12ஆவதில் 100% தேர்ச்சி. அப்படி அந்த அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை சேர்வதற்கு அவங்களுக்கு புக்கு, நோட்டு 4 மணிக்கு மேலே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்லி அவங்களுக்கு பண்ணி தேர்ச்சி தரும் கற்பித்தல் கற்றல் திறனை நான் அதிகப்படுத்தியிருக்கேன். ஆய்வுக்கு போய் உயர்நிலை பள்ளியாக பண்ணியிருக்கேன். நம்ம அரங்கனூர் பள்ளிக்கூடத்தில் மேல்நிலை பள்ளியை நம்ம கூடுதல் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன். சிஓ அவர்கள் முதன்மை கல்வி அதிகாரியை என்னோடய உயர்நிலைப்பள்ளி மேல்நிலை தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு வாரம் 2 முறை நீங்கள் கற்றல் திறனை உறுதிப்படுத்துன்னு சொன்னேன். அதனால் பயந்துக்கிட்டு நீங்கள் கற்பித்தல் திறன் அதிகமாக இருந்ததுனால அரசு பள்ளியினுடைய தரம் உயர்ந்திருக்குது. நான் அவங்களுக்கு அடிக்கடி நோட்டு புக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். கஞ்சா அபினி இதெல்லாம் குடிக்கிறாங்களான்னு நான் போய் பார்ப்பேன். +2 மாணவர்களுக்கு நான் பரீட்சைக்கு முன்னாடி போன வருஷமும் 2500 பூவு வசூலிருந்து வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு மாணவிகளுக்கும் கொடுத்து கைக்குலுக்கி நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறேன், பயப்படாமல் நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கைக்குலி சந்தோஷமாக பரீட்சை எழுதிட்டு இருந்துச்சிங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். ஆக என்னோடய மேட்டூர் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் கற்றத்தில் நான் வந்ததுக்கப்புறம் 5% உயர்ந்திருக்கின்றது. சில தனியார் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் இருக்குது. அதில் காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், காவேரி பாலிடெக்னிக், காவேரி நர்சிங் காலேஜ் இருக்குது. அதில் 8000 பேர் இருக்காங்க. உடனே ஃபீஸ் கட்டலாம் நிறுத்திடுவாங்க. வரக்கூடாதுன்னு புக்க என்ட்ரன்ஸ் உடனே போயிடுவோம். சின்ன பையன் மாதிரி போயிடுவோம், கிளை செயலாளர் மாதிரி. உடனே சேர்மன்கிட்ட உட்காந்து, ஏப்பா என் தொகுதி ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. சரி எம்எல்ஏ சொல்லிட்டாருன்னு ஃபீஸ் ஒரு 6 மாதம் டைமு கொடு அப்படின்னு சொல்லி ஃபீஸ் இல்லாமல் மறுபடியும் எக்ஸாம் எழுத சொல்லிடுவேன். திருப்பி இன்னொரு வாரத்தில் இன்னொரு டிப்ளமோ வருவான். அங்கே போவேன். சார் நேற்று தான் வந்தீங்க, இப்படி நான் காலேஜ் நடத்துகிறதாண்ணா. எம்எல்ஏ சொல்கிறேன், என்னோடய தொகுதியில் கிராம மக்கள் இது பாருங்கள், நேற்று ரெக்வஸ்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் இதை அந்த பையனை உள்ளே விட்டாகணும். என் தொகுதியில் ஒரு பையன் கல்லூரி படிப்பு நிற்க வேண்டியது வந்துடும். உங்களுக்கு என்ன செலவு பண்ணுவேன் நான் பண்ணுறேன் அரசாங்கத்தில் சொல்லி இவனுக்கு டைம் கொடுத்து சேர்த்துன்னு நிறைய குழந்தைகளை அப்படி ஃபீஸு 1 வருஷம் கட்டாமல் கூட சேர்த்து அவர்களை பரீட்சை எழுதி அரியர் இல்லாமல் தேர்வு செய்து உயர்கல்விக்கு அனுப்பினதே வரலாறு உண்டு. ஆக மக்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குது, விவசாயம் பெருகி இருக்கிறது. அங்கே ரவுடித்தனம், லஞ்சம், லாவணி இல்லை. சிறு தொழில் போயிட்டுருக்குது. அரசாங்கத்தில் 840 கோடி நான் பெற்று மேட்டூர் வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்திற்கு நான் எதிர்க்கட்சின்னு பார்க்காம கூட எங்கள் ஐயானுடைய ஆலோசனை பெற்று நாங்கள் துறை அமைச்சர்கிட்ட பேசி நான் இந்த தொகுதி வளர்ச்சிக்கு அறுபாடுபட்டுக்கிறேன். இப்போது நீங்கள் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவீர்களா? போட்டுட்டு என்னென்ன வாக்கு கொடுப்பீங்க? உங்கள் தலைமைக்கு நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன? இந்த தொகுதியில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கறது எங்களுடைய மருத்துவர் ஐயா, எங்கள் சின்னையா. அவங்க எந்த சூழ்நிலை எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அவங்க வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்கன்னா மீண்டும் நம்ம தொகுதி மக்களை சந்திக்கலாம். மருத்துவர் ஐயா அவர்கள் எதிர்காலத்தில் அவர் எங்கிட்டலாம் சொல்லுவது, கட்சி பலப்படுத்துங்க, நேர்மையாக இருங்க, மக்களை போய் சந்திங்க, மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிங்க மக்களுக்கு போய் சேவை செய்யுங்க, கல்விக்கு முன்னுரிமை கொடுங்க, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. எங்களுக்கு பொதுக்குழுவில் எங்களுக்கு அப்பப்போ மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் அடிக்கடி ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க. மக்களை போய் சந்திங்க, கிராமத்துக்கு போங்க, விவசாயிக்கு போங்க, யார் யார் எம்எல்ஏ பிரசிடென்ட் இருக்கீங்களோ நீங்கள் போய் மக்களுக்கு சேவை செய்யுங்க. நீங்கள் உங்களை பார்க்க வரவங்கள நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லுவாங்க. கட்சி பலப்படுத்துங்க. கட்சி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாட்டுக்கு செய்த சேவை, இடஒதுக்கீடு, தமிழுக்காக செஞ்சது,
அண்ணன் அன்புமணி அவர்கள் அந்த நாட்டுக்கு செஞ்சது, ரயில்வே சேவை இதெல்லாம் சொல்லி அனைத்து மக்களும், வன்னியர்களும் மட்டும் இல்லை, அனைத்து மக்களும் அவங்கள புரிய வச்சு அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்க. யார் யார் தமிழ்நாட்டில் பாடுபடுகிறார்களோ, உழைக்கிறார்களோ அவருக்கான கட்சி தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் மக்களுக்கு உங்கள் மூலியமாக தெரியப்படுத்தணும் என்பதை சொல்லி, ஐயா அவர்கள் சொல்லுகின்ற திட்டத்தை கேட்போம். இந்த 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும். அன்புமணி அவர்களும் அண்ணன் ஐயா அவர்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கூட்டணி ஆட்சி நாங்கள் போய் 35 சீட்டு கேட்குறோம், 35 சீட்டு ஜெயிக்கிறோம். நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறோமோ அவங்க தான் ஆச்சு. அப்போ எங்களுக்கு முதலமைச்சர் கொடு இல்லை, சரி துணை முதலமைச்சர் அண்ணன் அன்புமணிக்கு கொடு, மற்ற துறையில் 3 அமைச்சர் எங்களுக்கு கொடு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த நாட்டுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, திட்டங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுக்கணும், அடிமட்டத்தில் இருக்கிறவங்க மேலே ஏறணும், மதுக்கடையை மூடணும், வேலைவாய்ப்பு பெருகணும், அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும், அனைவருக்கும் பாதுகாப்பு குடிநீர் கொடுக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், சந்துக்கடை ஒழிக்கணும், தமிழுக்கு எங்கள் தமிழ் கலப்பு மொழியெல்லாம் ஆக்கணும். ஸோ இந்த நாடு முன்னேற்றத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் சின்னையா அவர்களும் உண்மையாக அந்த நாட்டில் விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால அவர் உழைக்கின்றார்கள். அந்த வழியில் நாங்கள் செயல்பட்டு இருக்கின்றோம். ஆமாம், எங்களோட ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கமும் பெருமைக்குரிய ஒரு இயக்கமாக நான் கருதுகிறேன். இது அனைத்து மக்களும், அனைத்து சமுதாய மக்களும் இதை எங்களுடைய கொள்கை ஏற்க வேண்டும். ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு 5 ஆண்டுகள் அன்புமணி அவர்கள் முதலமைச்சராக நீ கொடுத்து பாருங்கள். ஒரு மாற்றத்தை இந்திய அளவில் முதன்மை மாநிலமாக ஆக்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் திட்டங்கள் இருக்கின்றது. நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம், அனைத்து அரசாங்கத்துக்கும் ஆலோசனை சொல்லியிருக்கின்றோம். ஆகவே 2026 பாட்டாளி மக்கள் கட்சி அரசாங்கத்தில் பெரிய பங்கு ஆட்சியில் வகிக்கும் என்பது உறுதியாயிருச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உறுதியாயிருச்சு. ஆகவே திறமையோடு இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் இதை கொடுப்போம். இந்த நாட்டு மக்கள் எங்களுடைய செயல்பாடை பாராட்டுவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசியாக அவங்க தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள் தொகுதி மக்களுக்கு இன்னும் 1 டிஎம்சி தண்ணி உபரி நீர் திட்டத்தில் எப்பெல்லாம் தஞ்சாவூருக்கு தண்ணி திறக்கிறாங்களோ அப்போ எங்களுக்கு குளத்தூர் ஒன்றியத்திற்கும், நங்கவள்ளி ஒன்றியத்திற்கும், மேச்சேரி ஒன்றியத்திற்கும் 1 டிஎம்சி தண்ணி ஆண்டு ஒன்றுக்கு விவசாயத்துக்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை. அதை தண்ணி கொடுத்தாவே 1 ஏக்கரா வச்சுருக்க கால்நடை விவசாயம் மற்றும் முன்னேற்றத்திற்கு நாங்கள் யாருக்கிட்டையும் எங்கள் மக்கள் வேலை வாய்ப்புக்காக போகணுங்கிற அவசியம் இல்லை. 1 ஏக்கரா இருந்தால் தண்ணி 30 விளையுது, போதும், படிக்க வச்சுருவாங்க, எங்களுக்கு வந்துடும். அது ஒரு திட்டம். இந்த தண்ணியை கொடுக்கலன்னு சொன்னால் 1924 மேட்டூர் அணை கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. 1934 கட்டுமான பணி முடியுது. 12,500 பேர் எங்களுடைய மேட்டூர் பகுதி சுற்றி இருக்கிறவங்க தினக்கூலிக்கு போனாங்க டேம் கட்டுறதுக்கு. அந்த டேம் கட்டும்போது பல நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரை விட்டாங்க. கரை சரிஞ்சு, சுரங்கம் சரிஞ்சு விட்டாங்க. அணை கட்டினவங்க, கூலிக்கு போனவங்க நாங்கள். அணை கட்டும்போது விபத்து நடந்து செத்தவங்க மேட்டூர் சுற்றி இருக்கிறவங்க. அணை கட்டணும். அணை கட்டின உடனே 93.47 டிஎம்சி தண்ணி தேக்கினாங்க. தேக்கும்போது அங்கே இருக்கிற விவசாய நிலம் பூரா தண்ணி தேங்கிச்சு. இடம்பெயர்ந்து கொளத்தூர், கோயந்தபாடி, கூனாண்டியூர், நம்மளுடைய இப்படி வீரனூர், வேளமங்கலத்து பக்கம் அவங்க வந்துட்டாங்க புதுச்சாம்பள்ளிக்கு. ஆனால் கட்டணவங்க நாங்கள், உயிர் விட்டவங்க நாங்கள், அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் காலி பண்ணவனான. ஆனால் எங்கள் ஊருக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. அப்பயே ஒரு எம்எல்ஏ என்ன மாதிரி தஞ்சாவூருக்கு ரைட்ஸ் வாங்கின மாதிரி நான் அந்த உரிமையை கேட்டிருந்தா மேட்டூர் தொகுதிக்கு அல்லது சேலம் மாவட்டத்திற்கு
இந்த உரிமை எங்களுக்கு இவ்வளோ டிஎம்சி தண்ணி கொடுங்க, மேட்டூர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தா இன்றைக்கி போய் நம்ம கையேந்திய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். ஆகவே நான் உச்ச நீதிமன்றத்தையும் நடுவர் நீதிமன்றத்தையும் நான் நாட போகிறேன். எங்கள் மக்களுக்கு உபரிநீர் திட்டம் கொடுக்கக்கூடாது. நீ தஞ்சாவூருக்கு திறக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த ரைட்ஸு கொடுக்கணும், மேட்டூருக்கு கொடுக்கணும், சேலம் மாவட்டத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். அந்த தண்ணியை எங்களுடைய நியாயமான அந்த நீதியை நான் கட்டாயம் போனால் உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும். இது நியாயமான கோரிக்கைப்பா, யாருமே கேட்கலையே. டேம் கட்டினவங்க அவங்க, உயிரை விட்டவங்க அவங்க, தண்ணி தேங்கிச்சு பூரா காலி பண்ண அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஒருத்தன் கேட்க வரானே. இதை முன்னாடியே கேட்டுக்கணும். இந்த தீர்ப்பு உடனடியாக இந்த நீதிபதி அவர்கள் மேட்டூர் எம்எல்ஏ கேட்குற அந்த 3 டிஎம்சி தண்ணியை ஆண்டு ஒன்றுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பை கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேட்டூர்லேருந்து தண்ணி எடுக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கெம்ப்ளாஸ்ட் வந்து 2 கோடி லிட்டர் தண்ணி எடுக்குது. ஜேஎஸ்டபிள்யூ தொழில் 4 கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. நீ அவ்வளோ தண்ணி எடுக்கிறியா அந்த ஆற்றுலேருந்து? தண்ணி எடுத்து பல கோடி சம்பாதிக்கிறீங்க. என் மக்களுக்கு நான் கேட்குறது கொடுக்க வேண்டியது தானே? நீ வேறு இடத்துல போய் கட்ட வேண்டியது தானே கம்பெனி? இங்கே கரண்ட் இருக்குது, தொழிலாளி இருக்கிறான், தண்ணி இருக்குது, மேட்டூர் எல்லா வசதி இருக்குது. ஆனால் நான் தொழில் வரவேற்கிறேன். நீ தொழிற்சாலை முதலமைச்சர் போய் வெளிநாட்டில் போய் நீங்கள் ஈருக்கு போயிருக்காரு முதலீட்டை, ஆனால் நீங்கள் வந்து கட்டிருக்கிறீங்க. நான் வரவேற்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். உங்கள் தொழிற்சாலை தொழில் பாதுகாப்பு உறுதி நான் பண்ணுறேன், பாதுகாப்பாக இருக்கிறீங்க. ஆனால் ஒரு ஆண்டுக்கு 3லேருந்து 5 கோடி இங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு சிஎஸ்ஆரில் பண்ணணும், கெம்ப்ளாஸ்ட்டும் ஜேஎஸ்டபிள்யூயும் பண்ணணும், அடிப்படை வசதி செய்யணும், என் மக்கள் முன்னேறணும் என்பதை நான் உங்கள் வாயிலாக அந்த தனியார் தொழிற்சாலைக்கும் என்னோட ஆதங்கத்தையும் என்னுடைய வருத்தத்தையும் நான் உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக இந்த மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்துகிறேன். வணக்கம். மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களும் செய்து இறுதியாக சொன்ன அந்த வார்த்தை உணர்வுபூர்வமான வார்த்தை. கண்டிப்பாக மக்கள் பணியாற்றும் சதாசிவம் அவர்களை நாமும் வாழ்த்துவோம்.